வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு எஸ்எஸ் ரேங்க் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்பாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு மேலே எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்து வந்துருங்க. அப்போ இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு ஏதாச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க பக்கத்துக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜ் வயசு கதையோட ஓப்பனிங்ல நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் அகாடமிக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய கில்டு லீடரும் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு சில விஷயத்தை பாத்தீங்கன்னா கேட்டுப்பாரு. நீ எதுக்காக எங்களோட அகாடமியை வந்து ப்ரிஃபர் பண்ண? மத்த அகாடமி ஒன்று ரீச் பண்ண ட்ரை பண்ணாலும் நீ அவங்க கிட்ட போகாம டைரக்டா என்கிட்டயே வந்திருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன விஷயம் வேணும்? நீ எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டாங் பாத்தீங்கன்னா கேட்கும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ லைட்டா அமைதியா இருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் அதுக்கான நீங்க தான், அது மட்டும் இல்லாம நீங்க தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து டாங் பார்த்திருப்பான். டாங்க்கு ஒண்ணுமே புரியல. எதை பத்தி பேசுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கும்போதே ஹீரோ தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான். ஏன்னா டாங் என்ன மென்ஷன் பண்ணிருப்பாரு அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாங் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கில்டியை ஓபன் பண்ணிருப்பாரு. மத்த கில்டு மாதிரி காசுக்காகவும் பேருக்காகவும் மட்டும் பாத்தீங்கன்னா இதை ஓபன் பண்ணல. அதே சேம் டைம்ல மத்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாருமே கேட் குள்ள போயிட்டு சண்டை போட பார்க்கும்போது நெக்ஸஸ் கில்டு சேர்ந்தவங்க மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட உயிரை கொடுத்து அடிப்பட்டவங்களை ஆபத்து வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி இருப்பாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் அகாடமி ரொம்ப ரொம்ப நல்ல அகாடமி. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு காரணம் தான் நான் உங்க கில்ட வந்து தேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அப்படி இருக்கும்போது என்னோட முக்கியமான டார்கெட்டே பாத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அண்டர் அசோசியேஷன்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணுவேன். அப்புறம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா எக்கச்சக்கமான கேட்ட பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது அது எல்லாத்துக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களோட அகாடமி பேர் வரும். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தானே ப்ராஃபிட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க குடிக்கணும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். இதை வந்து அங்க கூடிய டாங் பார்த்திருப்பான். அதாவது டாங்க்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. தனியாலாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்டை வந்து கிளியர் பண்ண முடியாது. கேட்டை கிளியர் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கில்டு வந்து சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் முடியும். அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய கில்டு வந்து சப்போர்ட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உனக்கு ஒரு ஹெல்ப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டாங் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இத வந்து அங்க கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டை பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணோம். பட் நம்ம கிளியர் பண்ணக்கூடிய கேட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இது வரைக்குமே யாருமே அந்த கேட் பக்கமே போயிருக்க கூடாது. சொல்ல போனா அப்படின்னா சீல்டு கேட்டை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். சீல்டு கேட் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அது ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய கேட். அது மட்டும் இல்லாம இந்த கொரியாவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கலாமிட்டி கேட் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது மட்டும் இல்லாம அதை பாத்தீங்கன்னா பயங்கரமா செக்யூர் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கேட்டை வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது ஒருவேளை நம்ம அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கில்டோட பேர் வந்து டாப்புக்கு வந்துரும். நான் கண்டிப்பா உங்களுக்கு கில்டோட பேரை பாத்தீங்கன்னா டாப்புக்கு எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். நீங்க பயப்படவே தேவையில்லை, என்ன நம்பி தாராளமா இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய நம்ம டாங் பார்த்திருப்பான். டாங் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா சரி அதெல்லாம் சரிதான், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நீங்க இருக்க வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கில்டு வந்து டாப்ல இருக்கும். சப்போஸ் ஒருவேளை நீங்க கிளம்பி போயிட்டீங்க ஹண்டர் அசோசியேஷனுக்கே போயிட்டீங்க அப்படின்னா எங்க நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய டாங் பாத்தீங்கன்னா கேட்கும்போது ஹீரோ மென்ஷன் பண்ணியிருப்பான். கவலைவே பட தேவையில்ல, நான் புது புது மெம்பர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் முக்கியமா அவங்க வந்து நெக்ஸஸ் அகாடமில எனக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஜூனாவும் பார்த்திருப்பா. ஜூனாவும் கேட்டுப்பா இது ட்ரைனிங் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஷாக்ல கேட்டுப்பா. சரி ஓகே. அப்படி இருக்கும்போது நீ லாஸ்ட் டைம் அகாடமிக்கு வந்தப்ப யார் மேலேயாவது கண்ணை வச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை ஹீரோ பார்த்திருப்பான். ஆமாமா நான் வந்து டெய்னை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது எது டெய்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பார்த்திருப்பான். ஆமாமா நான் தான் டெய்னுக்கே, அதெல்லாம் செட் ஆகாது தம்பி, நீ இதை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஷீல்ட கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஜூனால கடுப்பா இருப்பா. அவளும் பயங்கரமா கத்திருப்பா. அட பாவி அது நீ பார்த்த வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜூனாவும் பாத்தீங்கன்னா கத்திருப்பா. அட ஜூனா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவனுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் தான் அவனுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண. அப்படி இருக்கும்போது நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க, முன் இருந்ததை விட இப்போ ஸ்கில் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஜூனா பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்திருப்பா. உண்மையை சொல்ல போனா இப்ப டெயின் வந்து முன் இருந்ததை விட அவன் லெவல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனா பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை ஹீரோ பார்த்திருப்பான். பரவாயில்ல பரவாயில்ல அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். பட் ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இந்த அம்மா எம்எல் லைட்டா கடுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அட இன்னொரு செக்ரட்டரியும் பாத்தீங்கன்னா இருந்திருப்பாரு. அவர் என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா சரி ஓகே. அப்படி இருக்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 பெரிய கேட்ல ஒரு கேட்டை வந்து கிளியர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா அதை நீங்க எப்படி பண்ண போறீங்க? ஏன்னா அதுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய கேட். அப்படி இருக்கும்போது டைரக்டா பாத்தீங்கன்னா கில்டே அதுல இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா அது கவர்மெண்ட் கீழ இருக்கக்கூடிய கேட். அப்படி இருக்கும்போது உங்களால இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பான். சரி விடுங்க, எதுக்காக இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க என் கூட கான்ட்ராக்ட் போறதுக்கு முன்னாடி அந்த கேட்டுக்குள்ள போறதுக்கான பாஸ் வந்து நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சவால் விட்டுருப்பான். ஏன் அந்த கேட்டே கிளியர் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லும்போது இது கிட்ட மத்தவங்களா ஆடி போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அவங்களும் அமைதியா பார்த்திருப்பாங்க. உண்மையை சொல்ல போனா நிறைய பேத்தோட கண்ணி என் பக்கம் திரும்பி இருக்கு. பட் எனக்கு எந்த ஒரு ரேங்க் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. ஏன்னா நான் லெவல் 100 கீழ தான் இருக்கேன். ப்ரொஃபஷனல் ஹண்டர் என்ன மாறல. அப்படி இருக்கும்போது ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல, நான் அந்த கேட்டை வந்து கிளியர் பண்றேன். அது மட்டும் இல்லாம இது கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இது டாங் பார்த்திருப்பான். சரி ஓகே. அப்படி இருக்கும்போது உங்களோட ஆஃபர் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாங் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கிளம்பி போயிருப்பான். டாங்கும் செக்ரட்டரியை பார்த்து ஹீரோக்கான கான்ட்ராக்ட் பேப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ண, அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு டீம்
ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து செக்ரட்டரி பார்த்திருப்பாரு. அவர்லாம் ஷாக் ஆயிருப்பாரு. யோ என்னையா பேசிட்டு இருக்க, அட்லீஸ்ட் அவரு அந்த கேட்டுக்கான பாஸை வாங்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நாம வந்து முடிவு பண்ணலாம், அதுக்குள்ள எதுக்காக அவசரம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து டாங் பார்த்திருப்பான். டாங் தெளிவா சொல்லியிருப்பான், டேய் நீ அவன் கண்ணை பார்க்கல தானே, அவன் இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது என்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை, அவன் அசால்ட்டா முடிச்சு காட்டுவான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, அவன் கண்டிப்பா முடிச்சிருவான், அவன் கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்த வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாங் பாத்தியுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னு கட் பண்ணி இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷனை காமிச்சிருப்பாங்க. ஜங்கெல்லாம் கடுப்பா இருப்பான், போகடா நீங்களும் உங்க பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் பாத்தியோட மட்டையா இருப்பான். மனுஷங்களாடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கெல்லாம் கழுவி ஊத்திருப்பான். ஹீரோவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க போட்டு படாது பாடுபடுத்தி இருப்பானுங்க. இந்த பக்கம் ஜங்கெல்லாம் கடுப்பா இருப்பான், போங்கடா நீங்களும் உங்க வேலையை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கெல்லாம் பாத்தியுமே கடுப்புல அவனு படுத்திருப்பான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு பாத்தியுமே டக்குனு ஒரு போன் கால் வந்திருக்கும். ஆமா யாரு பாது, இந்த பக்கம் ஜங்க, அந்த பக்கம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பக்கத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், எப்பா டீம் லீடர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வாய்ஸ் கேட்கும்போது இதை பார்த்த ஜங்கெல்லாம் ஷாக் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஜங்கெல்லாம் ஆடி போயிருப்பான். நீ இப்ப என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஷாக்ல பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னு கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட ஹீரோ ஜங்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சாப்பிட வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே சாப்பிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோ கேட்டிருப்பான், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அப்படி இருக்கும்போது என்ன மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து ஜங் பார்த்திருப்பான். உண்மையை சொல்ல போனா நான் தான் கேட்கணும், நீ தான் நம்பர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது உன்னை கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது ஆட என்ன தலைவரே உங்களை பார்க்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கலாச்சிருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஜங்கு லைட்டா யோசனையில இருக்கும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். என்ன வர அசோசியேஷன் வந்து உங்க மேல அதிகமான பிரஷர் போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து அங்க ஜங் பார்த்திருப்பான். ஷாக் ஆயிருப்பான். இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்கும்போது ஹீரோ பார்த்திருப்பான். எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையும் தெளிவாவே சொல்லியிருப்பான். நான் கேட்ட கிளியர் பண்ணிருக்கேன், ஹண்டர் எக்ஸாம்ல டாப்ல வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம ஒரு டவரையும் கிளியர் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா என்ன கூட்டு வர சொல்லி மேல இருக்கக்கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னா பிரஷர் போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக, உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து ஜங் பார்த்திருப்பான். ஜங்கும் அமைதியா இருக்கும்போது இதை ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகே அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக இதை நினைச்சு வருத்த போறீங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது, இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜங் பாத்தீங்கன்னா சாரி கேட்டிருப்பான். இதை ஹீரோ பார்த்திருப்பான். யோ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கிற, உண்மையை சொல்ல போனா அப்படின்னா நான் தான் உனக்கு டைம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இதை ஜங் கேட்டிருப்பான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜங் கேட்கும்போது கண்டிப்பா என்ன கூட்டு வர சொல்லி நிறைய பேர் வந்து வித்தியாசமான கிறுக்குத்தனமான ஐடியா கொடுத்திருப்பாங்க. பட் அப்படி இருக்கும்போது நீ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாம டைரக்டா என்ன வந்து ப்ரொடக்ட் பண்ண பாத்துருக்க. அப்படி இருக்கும்போது நான் தானே உனக்கு டைம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹீரோ சொல்லும்போது இது ஜங் கேட்டுப்பான். அதுவும் காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங் யோசிக்க ஹீரோ பார்த்திருப்பான். அப்படி இருக்கும்போது நான் டைரக்டா பாத்து ஹண்டர் அசோசியேஷனுக்கு வரலாம் தான் பார்த்து அப்படின்னு சொல்லும்போது இது கேட்டு ஜங்கெல்லாம் ஆடி போயிருப்பான். புரியல என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க போட்டோ தானே கேட்டாங்க, அப்படி இருக்கும்போது எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாம நானும் ஒரு சில முக்கியமான விஷயத்தை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது ஜங் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருந்திருப்பான். சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்பி இருப்பான். நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஹண்டர் அசோசியேஷனுக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் கூட பாத்தீங்கன்னா ஹீரோ போட்டோ எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஒருத்தன் கேடு கட்டுவன், இன்னொருத்த கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற ஹீரோ பார்த்திருப்பான். நீங்க ஹண்டர் அசோசியேஷன்ல ஜாயின் பண்றேன்னு சொன்னீங்க, உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பார்த்திருப்பான். ஆமாமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது பிரசிடென்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரே குஷியா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவனும் பேசியிருப்பான். ஆமாமா இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து எங்களோட ஹண்டர் அசோசியேஷன்ல ஜாயின் பண்றது எங்களுக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் இவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரப்டடான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கரப்ஷன் பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பான். அப்படி இருக்கும்போது ஹீரோட பாஸ்ட்ல இவனோட கரப்ஷன் பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இதனால பாத்தீங்கன்னா வேலையே போயிருக்கும். அதையும் தாண்டி இன்னும் கரெக்டா 5 வருஷம் தான் இந்த சிரிப்பு கண்டிப்பா உன் பேஸ்ல இருக்காது, என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் அந்த பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன் அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிறுக்கு பையன் தான். அவன் என்ன மென்ஷன் பண்ணிருப்பான் அப்படின்னா நான் கேள்விப்பட்ட உங்க அப்பா அம்மா ஒரு கேட் இன்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை பாத்தீங்கன்னா கிளியர் பண்ண பாத்துட்டு இருக்கீங்க, எல்லா கேட்டையுமே க்ளோஸ் பண்ண பாக்குறீங்க. இந்த விஷயத்தை உங்களோட அப்பா அம்மா பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பார்க் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். இது வந்து ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாம ஹீரோ பாஸ்ட் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்க் அது மட்டும் இல்லாம இந்த பிரசிடென்ட் ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா மத்த ஹண்டர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பார்த்து பாத்தீங்கன்னா ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கும். சரி ஓகே அப்படி இருக்கும்போது நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க் கேட்கும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். நான் வந்து கேட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். இதை வந்து நம்மளோட ஜங்க் கேட்டிருப்பான். ஷாக் ஆயிருப்பான் கேட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு ஃபீல்டு விசிட், டைரக்டா பாத்தீங்கன்னா கேட்டை வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். கேட்டை பாத்தீங்கன்னா நேரடியா போய் பாக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம கேட்டை பாத்தீங்கன்னா டைரக்டா அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுவா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மத்தவங்களும் பாத்தீங்கன்னா கேட்கும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா டைரக்டா மென்ஷன் பண்ணும்போது பார்க்கும் ஜங்க பார்த்து எப்பா ஜங்க ஹீரோக்கு போயிட்டு நல்லதா ஒரு 4 கேட் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து அங்க கூடிய ஜங் பார்த்திருப்பான். ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சீல்டு கேட் மட்டும் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான கேட். அப்படி
அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பாத்தீங்கன்னா சொல்ல வரும்போது இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா குறுக்கு வந்திருப்பான். எனக்கு அந்த சீல் கேட் இருந்தாலும் ஓகே தான், அந்த கஷ்டமான கேட்டை நான் கிளியர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய மத்தவங்களும் பார்த்திருப்பாங்க. ஆமாமா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டும் பார்க்கும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது இது ஜங்க் பார்த்திருப்பான், ஷாக் ஆயிருப்பான். அண்ட் ஜங்கும் பாத்தீங்கன்னா சொல்ல வந்திருப்பான். பட் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைக்க ஜங்கால பாத்தீங்கன்னா எதுவுமே பேசி இருக்க முடியாது. அவனு பாத்தீங்கன்னா அமைதியா உட்கார்ந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஜங்க் நல்லாவே தெரியும் சீல்டு கேட் அப்படிங்கிறது சாதாரண கேட் கிடையாது, அது ஹண்டர்ஸோட கிரேவ் யார்ட். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஹண்டர்ஸ் பாத்தீங்கன்னா போயிட்டு கிளியர் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கேட்டுக்கு ஹீரோ அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடுப்பா இருப்பான். எனக்கு இதனாலதான் அவைக்கு ஆகாத பர்சன்ஸை சுத்தமா பிடிக்காது, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கடுப்புல இருக்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோக்கு தெளிவா புரியுது ஜங் எதுக்காக கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரசிடென்ட்டும் பார்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசி இருப்பாங்க. சரி ஓகே அப்படி இருக்கும்போது எப்பா ஹீரோ நீ எந்த எக்ஸாம் வந்து ப்ரிஃபர் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பார்த்திருப்பான். நான் வந்து லெவல் 5 ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லும்போது இதை வந்து மத்தவங்களும் பார்த்திருப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அதுக்காக தான் நான் ஒரு பிரைவேட் கில்டுல சேர்ந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். அண்ட் இதை வந்து மத்தவங்களும் பார்த்திருப்பாங்க. பிரைவேட் கில்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா யோசிக்கும் போது தலைவனுக்கு நல்லாவே தெரியும் ஹண்டர் அசோசியேஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நெட்சஸ் அகாடமிக்கும் ஹண்டர் அசோசியேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படுத்தின அப்படின்னா கண்டிப்பா அது எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதே சேம் டைம்ல நெட்சஸ் அகாடமியும் ஹண்டர் அசோசியேஷன் கூட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். அப்ப அங்க ஒரு சத்தம் கேட்டுக்கும். சார் உங்களை பார்க்க ரைன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கும்போது இதை வந்து அங்க கூட ஹீரோ பார்த்திருப்பான். லைட்டா ஆடி போயிருப்பான். இது ரைனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது ரைன் பாத்தீங்கன்னா உள்ள வந்திருப்பான். என்ன நீங்க ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரைனு கேட்டே பாத்தீங்கன்னா உள்ள வந்திருப்பான். உள்ள வந்து டக்குனு அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஹீரோ வந்திருப்பான். பரவாயில்ல இந்த இடத்துக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரைனு பாத்தீங்கன்னா ஹீரோ பார்க்க ஹீரோ பார்த்திருப்பான். இந்த வெண்ணை எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ரைனை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா இங்க முடியுது. இந்த எபிசோட்ல அதிகமான சண்டை காட்சிகள் இல்ல அப்படின்னாலும் கேட்ட பத்தியோ ஹண்டர் அசோசியேஷன் பத்தி பாத்தீங்கன்னா தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது போக போக பாத்தீங்க அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்டா போகும். அதே சேம் டைம்ல எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படிங்கிற விஷயத்தையே பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய சாப்டர் மிஸ் பண்ணாம பாருங்க. டான்ஸ் வாஸ் அப்படி நண்பா.